السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال النبي صلى الله عليه وسلم يقول: اللهم إني أسألك الهدى والتقى والعفاف والغنى، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நேரடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 26ஆம் நாள் தராவிகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இனிவரும் காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு ரமலானை முழுமையாக அடைந்து அதில் நல்லமல்கள் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தின் 102வது ஆயத்தில் சொல்வான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சும் விதத்தில் அஞ்சுங்கள். அல்லாஹ்வை நீங்கள் பயப்படும் விதத்தில் பயப்படுங்கள். அல்லாஹ்வுடைய அச்சம் எந்த அளவு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உங்களிடத்தில் இருக்க வேண்டும். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் கடைசி தருணத்தை முஸ்லிமாகவே கழிக்க வேண்டும், முஸ்லிமாகவே மரணிக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆயத்தில் சொல்லி காட்டுவார். சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், உபை இப்னு கஅப், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா இவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வந்தபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சில கேள்விகளை வைத்தார்கள். யா ரசூலல்லாஹ், மன் அஅலமுன் நாஸ், மனிதர்களிலேயே மிக அறிவாளியான மனிதர் யார்? அதிக அறிவுள்ள, அதிக ஞானமுள்ள, கல்வி ஞானம் மிக்கவர் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். قال العاقل. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகில் என்று பதில் சொன்னார்கள். பிறகு கேட்டார்கள், மன் அஅபதுன் நாஸ், மக்களிலேயே அதிகம் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் அல் ஆகில் என்றே பதிலளித்தார்கள். மூன்றாவதாக அவர்கள் கேட்டார்கள், மன் அஃதலுன் நாஸ், மக்களிலேயே மிகச் சிறப்பானவர் யார் என்று கேட்க அதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஆகில் என்றே பதிலளித்தார்கள். ஆரம்பத்தில் அவர்கள் கல்விமான் யார் என்று கேட்கிறார்கள், அடுத்த அதிக வணக்கசாலி யார் என்று கேட்கிறார்கள், பிறகு மனிதர்களில் சிறப்பானவர் யார்? இந்த மூன்றுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே பதிலை சொன்னார்கள்,
அல் ஆக்கில். அப்ப அவங்க திரும்ப கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலைஸல் ஆக்கில் மன் தம்மத் முருஅத்துஹு வ லஹரத் ஃபஸாஹத்துஹு வ ஜாரத் கஃபுஹு வ அதுமத் மன்சிலத்துஹு. யா ரசூலல்லாஹ், ஆக்கில் அப்படின்னா நாங்க விளங்கி வச்சிருக்கிறது யார் அப்படின்னா, அவருடைய மனிதாபிமானம் முழுமை பெற்றிருக்கும். மன் தம்மத் முருஅத்துஹு, எல்லோரிடத்திலேயும் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்வார். அவர் நண்பராக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் சரி, விரோதியாக இருந்தாலும் சரி, துரோகியாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்வார். வலஹரத் ஃபஸாஹத்துஹு, அவருடைய கல்வி ஞானத்தினுடைய தீர்ச்சி வெளிப்படும். அவர் வாயை திறந்தார்னா அசிங்க அசிங்கமா பேசுறது அப்படிலாம் இருக்காது. ரொம்ப கரெக்டா நீட்டா பேசுவார். அவருடைய வார்த்தைகளில் தவறுகளோ மற்றவைகள் எதுவுமே வராது. அவருடைய கரம், அவருடைய கை அதிகமாக கொடைகளை, தானங்களை அதிகமாக வழங்கியது. மன்சிலத்துஹு, பிற மனிதர்களுக்கு மத்தியில் அவர் மிகவும் கண்ணியமுடையவராக இருப்பார் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இவர்கள் 3 பேரும் கேட்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கில் அப்படின்னா இவங்க தான். யார சொல்லலாம், அதுதானா, அவரைத்தான் நீங்க விரும்புறீங்களா, அவர் தானா நீங்க சொன்ன பதில் என்று கேட்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வைன்ன குல்ல தாலிக லிமா மதாஉல் ஹயாத்தித் துன்யா, நீங்க சொன்ன இந்த குணங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை அல் ஆக்கில் என்று சொல்வதற்கு தகுதி வாய்ந்தவன். மறுமையில் ஆக்கில் வல் ஆகிரத்து இந்த ரப்பிக்க, மறுமையிலிடத்தில் புத்திசாலி ஆக்கில் என்பவன் யார் என்றால் இல் முத்தகீன், அது தக்வா உடையவர்கள் தான். அப்போ ஆக்கில் என்பதற்குண்டான மீனிங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஆக்கிலு அல் முத்தகி, ஆக்கில் என்பவர் தக்வா உடையவர். வைன்கான ஃபித் துன்யா ஹஸீஅன் தனீஆ, அவர் உலகத்தில் ஒருவேளை மற்றவர்களை விட குறைந்தவராக, மதிப்பில்லாதவராக கூட இருக்கலாம், தப்பில்லை. ஆனா அவரிடத்தில் இறையச்சம் தக்வா இருக்குமேயானால் அவர்தான் இந்த உலகத்திலேயே அதிக ஞானத்தை பெற்றவரும் அவர்தான், அதிகமாக வணக்கசாலியும் அவர்தான், அதிகமாக மனிதர்களை விட சிறப்புக்குரியவரும் அவர்தான் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் தக்வாவின் மூலமே, இறையச்சத்தின் மூலமாகவே அல்லாஹ்வை அடைய முடியும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வ இஸ்ஸதி வ ஜலாலி இன்னி லா அஜ்மஉ அலா அப்தி ஹௌஃபைனி வலா அம்னைனி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னதாக, நான் ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும், ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 நிம்மதி இருக்கிறது, 2 பயம் இருக்கிறது, இருக்கும். எந்த மனிதனுக்கும் 2 நிம்மதியையும் கொடுப்பதில்லை, 2 பயத்தையும் கொடுப்பதில்லை. ஒன்று மன் ஹாஃபனி ஃபித் துன்யா அம்மன்துஹு ஃபில் ஆகிரா, இந்த உலகத்தில் ஒருவன் பயத்தோடு அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால் மறுமையிலையும் பயத்தை கொடுக்க மாட்டேன், மறுமையில நிம்மதியை கொடுத்துருவேன். அம்மன்துஹு ஃபில் ஆகிரா, இங்க ஒரு பயம் இருந்தால் அங்கு ஒரு நிம்மதி. வமன் அமினனி ஃபித் துன்யா அகஃப்துஹு யௌமல் கியாமா, இந்த உலகத்தில் ஒருவன் பயமே இல்லாம நிம்மதியாக சர்வசாதாரணமாக ஜாலியாக வாழ்ந்தால் நாளை மறுமையில் அவனை பயப்படுத்துவேன். அவன் பயப்படுற மாதிரியான காரியங்கள் மறுமையில் நடக்கும். இங்கேயும் பயப்படாம இருப்பேன், நிம்மதியா இருப்பேன், அங்கேயும் போய் அல்லாஹ் பயப்படாம நிம்மதியா, அப்படி நான் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. இங்கேயும் ஒருத்த அல்லாஹ் பயந்துகிட்டே இருந்தான், நாளைக்கு மறுமையிலேயும் போய் அங்க சொர்க்கமா நரகமா, சொர்க்கத்துல அப்படியா என்கிற எந்த பயமும் அப்படி வைக்க மாட்டேன். 2 பயத்தை ஒன்று சேர்க்க மாட்டேன். இங்க பயந்தா அங்க நிம்மதி, இங்க நிம்மதியா இருந்தா அங்க பயம். எனவே இங்கு நாளை மறுமைதான் நமக்கு முக்கியம். எனவே மறுமையில் நிம்மதி கிடைக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் வாழுகிற போது அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு, அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழ வேண்டும். இறையச்சம் என்பதற்குண்டான பல வியாக்கியானங்கள் சொல்லப்படுது, பொருள்கள் சொல்லப்படுது இறையச்சம் என்பதற்கு. அதுல மிக மிக ஏற்றமான சொல்ல என்னன்னா, இறையச்சம் என்பதற்குண்டான பொருள் அல்லாஹ் எதை ஹலாலாக்கினானோ ஏவினானோ அவைகளை ஏற்று நடப்பது.
அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ தடுத்தானோ அவைகளை விட்டெல்லாம் தவிர்த்திருப்பது, இதுக்கு பேர் தான் தக்வா. தக்வா அப்படின்னு சொல்றது அல்லாஹ் எதை ஏவினானோ, அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய சொல்லி நமக்கு கட்டளையிட்டானோ அவைகளை எல்லாம் ஏற்று நடப்பது, செய்வது. அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்தானோ அவைகளை விட்டெல்லாம் தவிர்ந்து வாழ்வது, இது தக்வா. நம்மிடத்தில் தக்வா இருக்கா இல்லையா, நம்ம முத்தகியா, நம்ம அல்லாஹ்வுடைய அச்சம் உடையவனா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்குண்டான அடையாளங்கள் சிலது இருக்கு. ஒருவன் தன்னுடைய நாவு விஷயத்தில், நாக்கு விஷயத்தில் யோசிக்கணும். ஒருவன் தன்னுடைய நாவை பொய், புறம் பேசுதல், தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுவது, இவைகளை விட்டெல்லாம் தன்னுடைய நாவை பாதுகாத்திருந்து தன்னுடைய நாவை அல்லாஹ்வுடைய திக்ரில் அவன் திளைத்திருக்க செய்தால். இப்ப நம்முடைய நாக்கு, ஒவ்வொருத்தருடைய நாவு, நான் என்னெல்லாம் பேசுறேன், என்னுடைய நாக்கு என்ன வேலை செய்யுது, அடுத்தவனை பற்றி பொய் பேசுதா, புறம் பேசுதா, அல்லது தேவையில்லாத பேச்சுக்கள் என்னுடைய நாவு பேசுதா? அப்படி பேசுனா ஏன் நாக்குல தக்வா இல்லைன்னு அர்த்தம். அதெல்லாம் பேசல, அதெல்லாம் பேசாம எப்போ அல்லாஹ்வை பத்தியும் ரசூலை பத்தியும் திக்ருகள் பத்தியும் குர்ஆனை பத்தியும் இதை பத்தி பேசுவது, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, தேவையான பேச்சுக்கள் பேசுவது. வியாபாரம் பண்றோம், அதுக்காக அங்க போய் நின்றுட்டு அல்லாஹ் ரசூல்னு சொல்ல முடியும்? வியாபாரம் பண்றோம், வியாபாரம் பண்ணி இது என்னென்ன ரேட் சொல்லணும், அதெல்லாம் அவசியமான பேச்சுக்கள். சாப்பிட்டீங்களான்னா சாப்பிட்டேன்னு சொல்லணும், டீ வந்துருச்சான்னா இன்னும் எனக்கு டீ வரல, நீங்க எல்லாம் டீ குடிச்சிட்டீங்க அப்படி சொல்லணும். இதெல்லாமே தேவையான பேச்சு, இதெல்லாம் தேவையான பேச்சு. தேவையான பேச்சு இருந்தா தப்பு கிடையாது. தேவையில்லாத பேச்சுக்கள் நம்முடைய நாக்குல வரக்கூடாது. தேவையில்லாத பேச்சுக்கள் வராம வெறுமனே அவசியமான பேச்சுக்களும் அல்லாஹ்வுடைய திக்ரும் நம்முடைய நாவுகளில் வந்தால் நம்முடைய நாக்குல தக்வா இருக்கிறது என்பதற்குண்டான அடையாளம். நம்முடைய பார்வை, நம்முடைய பார்வையில ஃபலா யன்துரு இலல் ஹராம் வலா இலத் துன்யா பிஐனிர் ரக்பா பல் அலா வஜ்ஹில் இப்ரா. நம்முடைய பார்வையை பார்க்கணும். நம்முடைய பார்வையில தக்வா இருக்கா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்முடைய பார்வை, நம்முடைய கண் ஹராமானவைகளை பார்க்க கூடாது. நம்ம தேடி போயும் பார்க்க கூடாது, அதுவா வந்து பாருன்னு சொன்னாலும் பார்க்க கூடாது. தேடி போய் பார்ப்பதும் தப்பு, அதுவா வந்து பாருன்னு சொல்லும் போது பார்க்கிறதும் தப்பு. சரி, வலா யன்துரு இலல் ஹராம். இன்னொன்னு முக்கியமா சொல்றாரு, வலா இலா துன்யா பிஐனிர் ரக்பா. இந்த உலகத்தை நாம் ஆசையோடு பார்க்க கூடாதாம். இந்த உலகத்துல அப்படி இன்னும் பயங்கரமான வடோடமான வாழ்க்கை இருக்கணும், பயங்கரமா இருக்கணும், நம்ம வீட்டுக்குள்ள வந்த உடனே அப்படியே சொர்க்க மாதிரி இருக்கணும், வீடு காலை வச்ச உடனே சும்மா பள்ளிங்கி மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், சோஃபா செட்டு உட்கார்ந்த உடனே புஷ்ன்னு உள்ள போகணும், இப்படி இருக்கணும். இப்பெல்லாம் வந்து டீ குடிக்கணும், சாப்பிடணுன்றது கூட ஏதாவது ரோபோ கிடைச்சிச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், அது சர்வசாதாரணமா போயிடும். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வாங்குவாரு, அப்புறம் அவரை பார்த்து இன்னொருத்தர் வாங்குவாரு, அப்புறம் குடிசையில கூட அதெல்லாம் ஈஸியா வந்துடும். நம்ம எந்திக்கவே கூடாது, உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கணும். அதுவா வந்து நம்மளை எழுப்பி நம்மளை உட்கார வச்சு நமக்கு தண்ணி ஊத்தி சோப்பு போட்டு தேய்ச்சி விட்டு அதுவே நம்மளை அழகா தொடச்சு விட்டு அப்புறமா டீ கொடுத்து நாஸ்டா கொடுத்து மாத்திரையை போட்டு நம்ம கூட மாத்திரை மறந்துடும். அதான் கரெக்டா. இதெல்லாம் துன்யாவுல உலகத்துல சந்தோஷமா வாழ்றது என்கிற அடிப்படையில் உள்ளது. இந்த உலகத்தின் மீது உண்டான ஆசை, ஆர்வம் அப்படி இருக்க கூடாது. மாறாக இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பல் அலா வஜ்ஹில் இப்ரத்தி, இது நமக்கு படிப்பினையை தருகிற உலகமாக பார்க்கணும். ஒருத்தருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், அவர் எப்படி இருந்தார், எதனால் அவர் இப்படி ஆனார், அவர்கிட்ட என்ன பிரச்சனை இருந்தது, அப்ப அந்த பிரச்சனை நம்மள்ட்ட வரக்கூடாது. ஒருத்தர் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை வாழ்ந்தவர், இன்னைக்கு நல்லா இருக்கிறார், எப்படி நல்லா ஆனார், அவர்கிட்ட தேவையில்லாத பேச்சுக்கள் இல்ல, தேவையில்லாத ஹராமான வியாபாரங்கள் இல்ல, நிம்மதியான வியாபாரம், கொஞ்சமா சம்பாதிச்சாலும் சந்தோஷமா சம்பாதிச்சாரு, அவர் நிம்மதியா இருக்கிறார். அந்த நிம்மதி நமக்கு வேணும். அந்த இப்ரத், அந்த படிப்பினை, நம்ம கேட்கக்கூடிய சம்பவங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைகள், சஹாபாக்களுடைய வாழ்க்கைகள், குர்ஆனுடைய வார்த்தைகள், அது சொல்லித் தருகிற விஷயங்கள், இவைகள் எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் நாம்
படிப்பினையோடு பார்க்கணும், படிப்பினை என்கிற கண்ணோட்டத்தோடு பார்க்கணுமே தவிர இந்த உலகத்தை எந்த கண்ணத்தோடு பார்க்க கூடாது, ஆசையான கண்ணோட்டத்தோடு இந்த உலகத்தை பார்க்க கூடாது. அப்படி நம்முடைய பார்வை இருந்தால் நம்முடைய பார்வையில தக்வா இருக்கு என்பது பொருள். நம்முடைய கரம் ஃபலா யமுத்தன்ன யதஹு இலல் ஹராம், நம்முடைய கை நம்முடைய கரம் ஹராமானவைகளுக்கு முந்தக்கூடாது, ஹராமானவைகளுக்கு போகக்கூடாது. ஹராமானவைகள் அப்படிங்கிறது நம்ம பொதுவா நமக்கு தெரிஞ்சு வட்டி வாங்கக்கூடாது, அதெல்லாம் தெரிகிற ஹராம் இருக்கட்டும். இதல்லாம சில ஹராம நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு உரிமை இல்லாத விஷயங்களை நாம வாங்குறது, பெற்றுக்கொள்வது. கவர்மெண்டாவே இருக்கட்டுமே, கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் அறிவிக்கிறாங்க, அந்த ஸ்கீமுக்கு தகுதின்னு சில தகுதிகளை வைக்குது. இந்த தகுதிகள் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. இப்ப நம்ம என்ன செய்யறோம், எப்படியாவது அதை வாங்கணுங்கிறதுக்காக நாம எதையாவது கோல்மால் பண்ணி நான் இவ்வளவுதான் சம்பாதிக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன், நான் ரொம்ப வம்படியில இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கீமை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப இது ஹராமின் பக்கம் நம் கை நீளுவது தானே. இதுக்கு பேரு வட்டி மட்டும்தான் தப்பா? ஹராம அப்படின்னா வட்டி மட்டும்தான் இருக்கா? இப்படி யோசிங்க. ஜகாத்து கொடுக்க வேண்டிய ஒரு ஆள், ஒரு நபர், அல்ஹம்துலில்லாஹ் அவர் அல்லாஹ் நல்லா தான் வச்சிருக்கிறான், நல்ல சொந்த வீடு இருக்கு, தேவையான அளவுக்கு உண்டான தகுதிகள் இருக்கு, ஜகாத்து கொடுக்க தகுதி உள்ளவர். ஆனா அவர் வம்படியா அடுத்தவங்கள்ட்ட இருந்து ஜகாத்தை வாங்குறார் அப்படின்னா ஹராமின் பக்கம் நீளுகிற கை தானே, தப்பு தானே, ஹராம் தானே, வாங்கக்கூடாது தானே. அவர் கொடுக்க வேண்டியது கொடுக்கலங்கிறது ஒரு தப்பு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பா ஜகாத்தை கொடுக்க தகுதி உள்ளவர் என்ன செய்யக்கூடாது, கண்டிப்பா அடுத்தவங்கள்ட்ட வாங்கக்கூடாது. அப்ப இவர் வாங்குறாரு அப்படின்னா இவர் என்ன செய்யறாரு, ஹராமின் பக்கம் இவருடைய கை நீளுது, தைரியமாக போகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார், எத்தீம்களுடைய பொருள்களை நீங்க சாப்பிடாதீங்க, எத்தீம்களுடைய பொருள்களை நீங்கள் சாப்பிடுவது உங்களுடைய வயிற்றில் நீங்கள் நெருப்பை கட்டிக்கொள்வதற்கு சமம், நெருப்பை சாப்பிடுவதற்கு சமம். அவ்வளவு பேணுதலாக. அப்ப ஹராமான வழிகள் பலது இருக்கு. இப்ப நம்முடைய எந்த விஷயமும் ஹராமானவைகளுக்காக நம்முடைய கை என்ன செய்யக்கூடாது, நீளக்கூடாது. படம் பார்க்கறதுக்கு டிக்கெட் எடுக்கிறது கூட அதுல சேரும்ல. ஆமா, டிக்கெட் எடுக்கிறது, இப்ப புக் பண்றது, அதுவும் ஹராமின் பக்கம் நீள்ற கை தானே. அப்ப அதுக்கு என்ன டிக்கெட் புக் பண்ணோம், இதுலயே புக் பண்ணிட்டோம். இப்ப புக் பண்றது எவ்வளவு நேரம் கை வேலை செஞ்சதோ, விரல் வேலை செஞ்சதோ அவ்வளவு நேரம் அந்த விரலும் அந்த கையும் எதுலதான் இருந்திருக்கு, பாவத்துல இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த வலாயமுத்தன்ன, இந்த கை நீள வேண்டாம் அப்படிங்கிறது கரத்தினால் கையினால் என்னென்ன பாவங்கள் நிகழுமோ அப்படிப்பட்ட எல்லா பாவத்திலிருந்தும் நம் கை அகன்று இருக்கணும், நீங்கி இருக்கணும். தராசு பிடிக்கிறோம், தராசு பிடிக்கும் போது எவ்வளவு எடை வச்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு என்ன செய்யணும், பொருளை போடணும். பொருளை போட்டா இந்த கை கரெக்டா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லாம இங்க வச்சுட்டு அதுக்கு கீழே மேக்னெட் வச்சுட்டு அதுக்கு மேல கைய பிடிச்சா இந்த கை தப்பானதுக்கு உதவுதுன்னு அர்த்தம், ஹராமுக்கு உதவுதுன்னு அர்த்தம். அப்ப இந்த கை மோசமானவின் பக்கம் போகக்கூடிய கைதான். கடுகு இருக்கு, கடுகு இருக்கிற ஒருத்தர் நல்ல கடுகு ரொம்ப கம்மியா வருது, ஆனா ரேட் நல்லா இருக்கு, பரவாயில்ல, கொஞ்சம் என்ன போட்ட பையனா இது சொல்லுங்களேன். யாருமே கடுகு வியாபாரம் இல்லையா? செய்யறவங்க இல்ல, தப்பு செய்யறவங்க இல்ல. ஆனா என்னங்க சிவப்பு கலர்ல இருக்கு, பைனாப்பிள் இல்ல, எதை கலப்பாங்க கடுகுல? பப்பாளி. அவர் கலக்க மாட்டார், தப்பா. அதுக்குதான் எல்லாரும் பயப்படுறாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஏன் சொல்லல அப்படின்னா நம்ம சொல்ல போய் ஓ இவர் அதான் செய்யறாரோன்னு நினைச்சிருவாங்கன்னு பயந்து போய் சொல்லாம இருக்கீங்க. பப்பாளி விதைய நல்லா காய வச்சு அது கிட்டத்தட்ட கடுகு மாதிரியே தான் இருக்கு, சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடை போட்டுறாங்க, நடக்குது. அல்லாஹ் பாதுகாப்பு. சரி, அப்ப இதை செய்யற கை என்ன கை? ஹராமின் பக்கம் நீளுகிற கை தானே. அப்ப இந்த ஹராம செய்யற இந்த இது மாதிரியான எந்த ஹராமான விஷயங்களுக்கும் நம் கை நீளக்கூடாது. எதுக்காகத்தான் கை நீளணும்? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ஹக்கை நிறைவேற்றுவதற்காக, தான தர்மங்களுக்காக, ஜகாத்துக்காக, சாப்பிடுவதற்காக, பிறருக்கு உதவுவதற்காக, ஹெல்ப் பண்ணுவதற்காக, இதற்காக வேண்டிதான் நம்முடைய கைகள் வேலை செய்யுது அப்படின்னு சொன்னா
நம்முடைய கை தக்வா உள்ள கையி அப்படின்னு அர்த்தம். கதம் நம்முடைய கால்கள், ஃபலா யம்ஷி ஃபி மஅசியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய எதை தடுத்தானோ அந்த பாவங்களுக்காக நம்முடைய கால்கள் போனால் அது தப்பு, போகக்கூடாது. அல்லாஹ் தடுத்த எந்த இடமாக இருந்தாலும் சரி, ஹராமான மோசமான இடங்கள் எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த இடங்களுக்கு நம்முடைய கால்கள் போகக்கூடாது. நம்முடைய கால்கள் இறை இல்லங்களை நோக்கி போகணும், அல்லாஹ்வுடைய எண்ணத்தை நோக்கி போகணும், சொந்த வீடுகளை நோக்கி, வியாபாரத்தை நோக்கி, அல்லாஹ் ஹலாலாக்கிய விஷயங்களை நோக்கி நம்முடைய கால்கள் நகரணுமே தவிர அல்லாஹ் ஹராமாக்கிய விஷயங்களுக்காக நம்முடைய நடை இருந்தால் நம்முடைய கால் மோசமானதுன்னு அர்த்தம் இல்ல. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எதை ஹலாலாக்கணும் அங்கதான் நான் போறேன், அதுக்காக தான் என்னுடைய கால் பயன்படுதுன்னா என்னுடைய கால்கள்ல தக்வாவுடைய கால்கள் என்பது அர்த்தம். நம்முடைய கல்பு, நம்முடைய உள்ளம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த உள்ளத்தில் அடுத்தவங்களை பத்தி உண்டான விரோதம் இருக்கக்கூடாது. யார் இருக்கா? எனக்கு பிடிக்காத 4 பேர் இருக்கிறாங்க, உங்களுக்கு பிடிக்காத 4 பேர் இருக்கிறாங்க, என்ன பிடிக்காத 4 பேர் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் பிடிக்குதா? விரோத குணங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஷைத்தானுடைய வேலை. அது என்ன செஞ்சிடறா, எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில எதையாவது பத்தி யாரையாவது பத்தி, ஒருவேளை அவர் நமக்கு நல்லவராகவே இருந்தாலும் சரி, சம்பந்தமே இல்லாத இன்னொருத்த அவரை பத்தி போட்டு கொடுத்து அவரை நம்ம தப்பா நினைக்க வேண்டியதாயிடு. நவுதுபில்லாஹ், இல்ல அவரும் நல்லவர், தப்பில்லை, நம்மளும் நல்லவர், அவரை பத்தி நம்ம தப்பாவே நினைக்கல, நல்ல மனுஷன் தான் நினைச்சு வச்சுட்டு இருக்கிறோம். சம்பந்தமே இல்லாத இன்னொருத்த என்ன செய்வான் நம்மள்ட்ட, அவரை பாத்தியா எப்படி இருக்கிறாரு அப்படின்னு போட்டு கொடுத்து நமக்கு அவர் மேல என்ன செஞ்சிடும், விரோதம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, இன்னைக்கு அசர்ல வாசிச்ச மாதிரி ஞாபகம், என்கிட்ட நீங்க என்ன செய்யாதீங்க, அடுத்தவர்களுடைய குறைகளை கொண்டு வந்து என்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்? நான் உங்களை சந்திக்கும் போது, உங்கள்கிட்ட வரும்போது உங்களை பொருந்தி கொண்டவர்களாக, உங்கள் மீது பாசம் உள்ளவனா வரணும்னு நான் ஆசைப்படுறேன், உங்களை மோசமான நினைச்சு நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால அடுத்தவர்களுடைய குறைகளை எல்லாம் என்ன செய்யாதீங்க, என்கிட்ட கொண்டு வந்து கொட்டாதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வஹஸதுல் இஹ்வான், அடுத்தவர்கள் தன்னுடைய சகோதரரை பற்றி உண்டான பொறாமை குணம், அவன் மட்டும் வளர்ந்துட்டானே, அவன் மட்டும் இப்படி இருக்கிறானே என்கிற பொறாமை, இதெல்லாம் என்னுடைய கல்வியில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப என்ன இருக்கணும், அல்லாஹ்வும் ரசூலும் மார்க்கமும் கல்புல நிறைஞ்சு வழியணும். அப்படி இருந்தால் என்னுடைய கல்பு இஹ்லாஸான தக்வா உள்ள கல்பு என்று அர்த்தம். ஹாஃபிலன் ஃபி அம்ரி தாஅத்திஹி ஃபயஜஅலு தாஅத்தஹு ஹாலிஸத்தன் லிவஜ்ஹில்லாஹ், இவைகள் எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு இருக்கு. அது என்ன? நாம் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும், எந்த செயலாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதாக, அல்லாஹ்வுக்கு மட்டுமானதாக, ஹாலிஸானதாக அது இருக்க வேண்டும். அப்படி இருந்துட்டா, நம்ம இவ்வளவு நேரம் சொன்னோம்ல, நம்முடைய கண்ணு, காது, கை, மூக்கு, இதுவைகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய வழியில அல்லாஹ்வுக்கு பிடித்த மாதிரி இறை அச்சத்தோடு இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சா போதும். நம்முடைய ஒவ்வொரு அசைவும் அல்லாஹ் எதை கற்பித்தானோ, அல்லாஹ் என்ன சொன்னானோ அதன்படி இருக்கணும். அல்லாஹ் எதை தடுத்தானோ அவைகளில் நம்முடைய எண்ணங்கள் போகாமல் இருந்தால் அதிலிருந்து நம்மால் பாதுகாக்க முடியும். அப்படின்னு இது மாதிரியான சில அடையாளங்களை நாம் தக்வா உள்ளவர்களாக மாறுவதற்குண்டான, இரையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்குண்டான சில அடையாளங்களை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழிவகுத்து தந்திருக்கிறார்கள். எனவே தக்வா என்பது இரையச்சம் என்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல இப்படி சொல்லுவாங்க, தக்வா அப்படிங்கிறது என்னன்னா, நீ செஞ்ச ஒரு விஷயம் அடுத்தவனுக்கு தெரிஞ்சா பரவாயில்லன்னு நினைக்கிறல்ல, அது தக்வா. நீ செஞ்ச ஒண்ணு அடுத்தவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறல்ல, அது தக்வாவுக்கு மாற்றம். என் மொபைலை உங்கள் கையில கொடுத்துருந்தாங்க, பாஸ்வேர்ட்லாம் நான் சொல்லி உங்கள்கிட்ட மொபைலை கையில தந்துட்டு, பரவாயில்ல எங்க வேணாலும் போங்க, என் ஃபேஸ்புக் ஓபன் பண்ணுங்க, என் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க, என் ஜிமெயில் ஓபன் பண்ணுங்க, எதை வேணாலும் பாத்துக்குங்க, நான் யூடியூப்ல என்னென்ன பார்த்திருக்கேன் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, எல்லாமே பண்ணுங்க, எனக்கு பயமே இல்லை, இந்த அப்படி இதுதான் பாஸ்வேர்ட் அப்படின்னு நான் சொல்லி உங்கள்கிட்ட தந்தா நான் முத்தக்கின்னு அர்த்தம், என்கிட்ட தக்குவா இருக்குன்னு அர்த்தம், நான் நல்லவேன்னு அர்த்தம் இல்ல. தெரியாம விட்டுட்டு போயிட்டேன் கீழேயே மொபைல, 10 நிமிஷம் ஆச்சு மேல போயிட்டேன், ஐயோ 10 நிமிஷமா மொபைல விட்டு வந்துட்டோமே, யார் கையில மாட்டுச்சோ என்னென்னதை பார்த்தானோ அப்படின்னு அடிச்சு பிறண்டு ஓடி வந்து என் மொபைல தூக்கணும்னு ஓடி வந்தா சம்திங் ராங்கன்னு அர்த்தம், தக்குவா இல்ல. ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியான வேலை, அவ்வளவுதானே. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும்,
நம்ம தக்குவாவா, நம்மள்ட்ட இறையச்சம் இருக்கா, நம்ம இறையச்சத்தோட தான் வாழ்றோமா அப்படின்னா நம்மள பரீட்சித்து பார்ப்பதற்கு ஒரு அழகான ஐடியா ஒண்ணுதான் இருக்கு, மொபைல் போதும். ஏன்னா நம்ம செய்யற எல்லா சேட்டையும் இதுல தெரியும். நம்ம என்னென்ன பண்ணிருக்கோம், எப்படி போட்டோ எடுத்தோம், எப்படி வீடியோ எடுத்தோம், எந்த போட்டோவை பார்த்தோம், எந்த வீடியோவை பார்த்தோம், எந்த வீடியோல அதிகமாக பாக்குறோம், அதுவே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருது இல்ல. கண்டுபிடிச்சு நீ இதைதான் அதிகமா பாக்குற, நமக்கே கொண்டு வந்து கொட்டுது இல்ல. அப்ப அதை பார்த்த உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம், இந்த ஆளு இப்படி இதெல்லாம் ஓவரா பாக்குறாரு, இதெல்லாம் இப்படி பாக்குறாரு, இதெல்லாம் செய்யறாருன்றது எல்லாமே என்ன செஞ்சிருது, காட்டிடும். அப்ப தக்குவா முத்தக்கியா இல்லையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம், மூத்தவங்க பெரியவங்க கண்ணப்பாரு, காதப்பாரு, கையப்பாரு, காலப்பாரு, இதெல்லாம் தக்குவா இருந்தாதான் உங்ககிட்ட தக்குவான்னு சொல்லி கொடுத்தாங்க. நம்ம அவ்வளவுலாம் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்க மொபைலை ஓபன் பண்ணி பாருங்க, மொபைல்ல தக்குவாவோட இருந்தா நீ முத்தக்கி, மொபைல் அடுத்தவன்கிட்ட கொடுக்க உனக்கு மனசு இல்லைன்னா நீ தக்குவா இல்லாதவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒத்த வார்த்தையில சொன்னாங்க. நீ செய்யறது அடுத்தவனுக்கு தெரிஞ்சா பரவாயில்லன்னு நினைச்சா தக்குவா, நீ செய்யறது அடுத்தவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சா உங்ககிட்ட தக்குவா இல்ல. அப்ப தக்குவாவோடத்தான் வாழணும்னு அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாக்கி, முறைப்படி இறையச்சத்தோடு நீங்கள் வாழுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாகவே அஞ்சி மரணித்து விட வேண்டாம் என்பார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. இறுதி மூச்சு வரை இறை எச்சமுடைய நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை வாழ வைப்பானாக. இறுதி மூச்சு வரை மார்க்கத்தின்படி வாழ்ந்து, மார்க்கத்தின்படி இன்னி இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு மரணமாகிற வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.